தமிழ்ல ஆம்பளை குரங்குக்கு ஒரு பேரு, பொம்பளை குரங்குக்கு ஒரு பேரு. தமிழ்ல எத்தனை பேருங்கிறீங்க? ஒரே ஒரு விஷயத்துக்கு 1000 பேருங்க. தமிழினுடைய பலம் அது. நாம் சொற்களை இழந்துட்டதுனால வேற்று மொழிகளை நாம் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொல் வளம் மிகப்பெரியது. பாருங்க, ஆண் குரங்குக்கு வானரம்னு பேரு, பெண் குரங்குக்கு மந்தின்னு பேரு. குரங்கனுடைய இயல்பு என்னன்னா, எதனாலும் பிச்சு தான் மட்டும் சாப்பிடும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காதுங்கிறது ஒரு இயல்பாக வெளியில இருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள். குற்றால குறவஞ்சியில் பாட்டு எழுதுகிறான் புலவன் திரிகூட ராசப்ப கவிராய். என்ன எப்படி எழுதுற பாருங்க, தமிழ் எவ்வளவு ருசியானது பாருங்க. ஆம்பளை குரங்கு உட்கார்ந்து இருக்கு, பொம்பளை குரங்கு உட்கார்ந்து இருக்கு. ஆம்பளை குரங்கு போய் பொம்பளை குரங்கு கிட்ட ஒரு பழத்தை கொடுத்து கொஞ்சுதான், சாப்பிட சாப்பிடன்னு கொஞ்சுதான். அந்த பொம்பளை குரங்கு மாட்டேன்னு திரும்பிக்குச்சான். சரின்னு வேண்டா வெறுப்பா எடுத்து புடுங்கி சாப்பிட்டு கீழெல்லாம் சிந்துச்சான். கீழெல்லாம் சிந்தின அந்த பழத்தை வாங்கி சாப்பிடறதுக்கு வானத்துல இருந்து தேவர்கள் வந்து கியூ கட்டி நிக்கிறாங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும். ஏ அப்பா, அருவின்னு பேருங்க. நீர்வீழ்ச்சின்னா அவனை வெட்டி வெயில்ல போட. நீருக்கு ஏது வீழ்ச்சி? அது ஃபால்ஸ் என்கின்ற ஆங்கில மொழியினுடைய தமிழாக்கம். நீருக்கு வீழ்ச்சி கிடையாது, நீர் எழுச்சி. அது எழுந்து நிற்குமாறு நான் வைரமுத்து. அருவி, தேன் அருவி அப்படி பாயுது. கீழந்து அந்த அலை பரண்டு போய் வானத்துல மோதுதான். வானத்துல அந்த குதிரைகளை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறானா சூரியன். அந்த தண்ணி பட்டு அந்த குதிரையினுடைய காலம், அந்த தேர் சக்கரம் அப்படி வழுக்கிருச்சான். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும். கூனலிளம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலை என்றான் திரிகூட ராசப்ப கவிராய்.